தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். 30 மில்லியன் பேரல்லேருந்து 50 மில்லியன் பேரல் வரைக்கும் வெனிசுலாலேருந்து நாங்கள் எடுத்துப்போம். அதுக்கான காசை வந்து என் கண்ட்ரோலில் இருக்கும். யார்? பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கண்ட்ரோலில் அதுக்கான மணி இருக்கும். அந்த பைசா வச்சு ஊரை நான் டெவலப் பண்ணி தரேன். ஸோ இது கேட்குறது ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இதை தான் நம்ம கேட்டுக்கோம். இது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கிற நிலைமையில தான் இருக்கும். ஃபுல் நரேட்டிவ் வந்து ஷேக் ஹசீனாக்கு எதிராக தான் எழுதுனாங்க. ஷேக் ஹசீனா வந்து அப்படியே மோசமான ஒரு ஆட்சி. இப்போ யூனிஸ் எப்படி ஆட்சி பண்ணுறது? டெய்லி போராட்டம் நடக்குது, உங்கள் எக்கானமி கீழே போயிட்டு இருக்குது. பிச்சை பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் மாதிரி, வெஸ்ட் பாகிஸ்தான் மாதிரி ஈஸ்ட் பாகிஸ்தான் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நாம் இந்த மாதிரி டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக இல்லாமல் வெனிசுலா மாதிரி நானும் கம்முன்னு இருப்பேன். நம்மளோட எதிர்கட்சி என்ன சொன்னாங்க? நம்மளோட எதிர்கட்சி தலைவர்கள்லாம் தயவுசெய்து அணு ஆயுத நாடாக மாற்றாதீர்கள். என்ன வார்த்தை சொல்கிறதுனே தெரியல. வெனிசுலா பாருங்கள், தயவுசெய்து நியூஸ் பாருங்கன்னு தான் சொல்ல முடியும் அந்த தலைவர்களுக்கெல்லாம். இப்போ வெனிசுலா மேலே நீங்கள் வந்து ஒரு தாக்குதல் பண்ணியிருக்கீங்க, 50 பேர் செத்துட்டாங்க. இதே மாதிரி ஒரு தாக்குதல் உங்கள் நாட்டு மேலே நடக்குது, வேறு ஒருத்தன் பண்ணால், அப்போ அது தீவிரவாத தாக்குதல்னு சொல்லுவீங்க. கரெக்டாக இல்லையா? வேற ஒரு நாட்டோடைய ஆர்மி ஒன்று வார்னு எடுத்துக்கலாம், இல்லை தீவிரவாத தாக்குதல்னு எடுத்துக்கலாம். இவ்வளோதான் எடுத்துக்க முடியும். தினமலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு புவிசார் அரசியல் விமர்சகர் பேராசிரியர் கணேஷ்குமார் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் உலகமே ரொம்ப உற்று நோக்கக்கூடிய விஷயம் வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ. கிட்டத்தட்ட வெனிசுலா ஒரு தனித்துவமான ஒரு நாடாகவே வச்சுட்டு இருந்தவர். பல ஆண்டுகளாக நாட்டினுடைய அதிபராக தொடர்ந்து ஒரு சிம்மாசனம் கூட்ட அமர்ந்தவர். அமெரிக்கா கைது செய்திருக்கிறது, அமெரிக்க நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறது. அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த குற்றம்ங்கிறது நிக்கோலஸ் மதுரோ அவர் மேல தனிப்பட்ட முறையில சுமத்தப்பட்டிருக்கிறதா, இல்லை அந்த நாடே போதைப் பொருள் வைத்திருக்கிறது? அதாவது அவர் மேலே தனிப்பட்ட முறையில் தான் வச்சுருக்காங்க, அதாவது குற்றம் அப்படிங்கிறது. ஸோ போதைப் பொருள். ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல பார்க்க வேண்டியது வந்து இது முதல்ல கரெக்டா சரியா தப்பா, அதுதான் முதல்ல பார்க்கணும். அதாவது உலகம் வந்து சில விஷயத்தில் அமைதியாக இருப்பதுன்றது வந்து நல்லதல்ல. இது வந்து நீங்கள் நிக்கோலஸ் மதுரோ மாத்திரம் பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து வேறு ஒரு நாட்டோடைய ஒரு சுயாதீனம் கொண்ட ஒரு நாட்டின் ஒரு அதிபரை கடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள் மட்டும்தான் பார்க்கணும். இதில் வந்து உங்கள்கிட்ட பவர் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாக எடுத்துக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இது வந்து இன்னொரு நாட்டில் போய் நீங்கள் சதாம் ஹுசைனை பண்ணது மாதிரியோ இல்லைன்னா கதாஃபியை பண்ண மாதிரியோ இது கிடையாது. இது வந்து இல்லை நிறைய ரெஜிம் சேஞ்ச், இப்போ ரீசெண்டாக ஷேக் ஹசீனா அவர்களை பண்ணதோ இல்லைன்னா இம்ரான் கானை பண்ணதோ, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அதாவது ரெண்டு வகையாக பண்ணுறாங்க. ஒன்று டேரெக்டாக பண்ணுறாங்க, இன்னொன்று அந்த ஊரில் இருக்க மக்களுக்கு இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அதாவது இதை வந்து கரெக்டாக முதல்ல இது வந்து என்ன சொல்கிறதுன்னா ரூல் பேஸ்டு ஆர்டர் சொல்லுவாங்க ஜென்ரலாக, இல்லைனா லா, இன்டர்நேஷ்னல் லா பேஸ் பண்ணி ஒரு உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் ஒரு நீதியை நம்பி ஒரு ஆட்சி எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாட்டோடைய உள் விவகாரங்களில் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது அப்படிங்கிற இதில் வந்து அமெரிக்கா வந்து இது வந்து சாதாரணமாக அடுத்த நாட்டுக்குள்ளே போய் அட்டாக் பண்ணுறதோ அதை வந்து லெஜிட்டிமைஸ் பண்ணுறாங்க இல்லையா? இதுதான் வந்து உலகத்தில் இருக்க எல்லா நாடும் எவ்வளோ நாள் நம்ம இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லா நாடுமே வைக்குது. இதில் வந்து இந்தியாவும் இட் ஹாஸ் எக்ஸ்பிரஸ்ட் கன்சர்ன் அப்படின்ற மாதிரி, அதாவது நம்ம வந்து இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாது, பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு மிலிட்ரி ஆக்ஷன். கிட்டத்தட்ட 56 பேர் செத்து தான் வெனிசுலாவில் சொல்கிறாங்க. 56 பேர் இந்த ஆப்ரேஷனில் செத்து போனதாக சொல்கிறாங்க. 7 நாள் மோர்னிங் கொடுத்துருக்காங்க. வெனிசுலா வந்து 7 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கிறாங்க. வெனிசுலா வந்து அமெரிக்காவோடைய கண்ட்ரோலில் ஆட்சி தொடரும் அப்படின்னு ட்ரம்ப் வந்து பேசுகிறாரு. இது எந்த விதத்தில் வந்து நியாயம், எந்த விதத்தில் வந்து இது வந்து சாத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் மேலே. இந்த மாதிரி வேறு ஒருத்தர் பண்ணால் இதே அமெரிக்காவோ இல்லை மேற்குலக நாடுகளோ சும்மா இருக்குமா? இது வந்து கரெக்டாக, அந்த சைனாவோ ஒரு ரஷ்யாவோ இன்னொரு நாடு ஆபரேஷன் சிந்தூரில் நாம் பேசிகிட்டு இருக்கும்போது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஆபரேஷன் சிந்தூர் போது இந்தியா மீது பல விமர்சனங்களை வைத்த மேற்கத்திய நாடுகள் இந்த சமயத்தில் ஏன் வாய் மூடிட்டு இருக்காங்க? ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் இது.
நாம் வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து அப்பாவி பொதுமக்களை தனியாக ஐசோலேட் பண்ணி நீ என்ன மதத்தை சார்ந்தவன் கேட்டு பாயிண்ட் பிளாக்ல சுட்டுருக்கான். அதற்கு பதிலடி தாக்குதலாக நாம் வந்து தீவிரவாத முகாம்கள் மீது தான் நம்ம தாக்குதல் செய்தோம். அதற்கு திருப்பி பாகிஸ்தான் இராணுவம் பதிலடி கொடுத்தது. அதை வச்சு நம்ம துவம்சம் செஞ்சிட்டோம் திருப்பி. ஸோ இந்த பண்ணதில் நம்ம மேலே எந்த தப்பு இருக்குது? இந்த போர் அப்படிங்கிறது நம்ம மேலே திணிக்கப்பட்ட ஒரு விஷயம். எல்லை தாண்டிய பயங்கரவாதம்ன்றது பாகிஸ்தான் நம்மளுக்கு காலங்காலமாக கொடுத்துட்ருக்க விஷயம். ஸோ அதற்கு நான் பதிலடி தாக்குதல் செய்த போது இந்த தாக்குதலை நான் நிறுத்தினேன். ட்ரம்ப்பு வெக்கமே இல்லாமல் வாயை திறந்து சொன்னார். இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிறது என்ன பாஸ் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் இன்னொரு நாட்டில் நாம் வந்து என் மேலே ஒரு லெஜிட்டிமேட் ஒரு அட்டாக் பண்ணியிருக்கோம் டேரெக்டாக. அதுக்கு வந்து நாம் திருப்பி அட்டாக் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நான் ஒரு சாவரின் கண்ட்ரின்றதே இல்லை. நம்ம நாட்டில் 6 லட்சம் கோடிக்கு வந்து இதுக்கு இராணுவத்துக்கு தளவாடத்துக்கு நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ அப்போ நான் இவ்வளோ செலவு பண்ணி நான் எதுவுமே இல்லைன்னா அப்புறம் வேஸ்ட்டு. அவன் வந்து நேரம் வந்து சுட்டுட்டு போவான்னா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் வந்து அடுத்த 10 நாட்டோடைய மொத்த இராணுவத்தோடைய செலவினங்களையும் செலவுகளை எடுத்திங்கன்னா அது உங்களுடைய ஒரு பாதி தான் வரும். அவ்வளோ பெருசு இருக்குது. அவ்வளோ பெரிய என்ன சொல்கிற மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் வெனிசுலா மாதிரி ஒரு சின்ன நாட்டில் அது அட்டாக் பண்ணதே என்னால் ஒத்துக்க முடியல. என்னென்னா உள்ளுக்குள்ளே வந்து சைனாவோடைய விமான எதிர்ப்பு ப்ளஸ் அந்த ஏவுகணை எதிர்ப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று கூடவா ஃபயர் ஆகாது அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஸோ உள்ளுக்குள்ளே ஆளுங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணி யூ ஹாவ் இன்சைட் மேன். ஸோ அதாவது எங்கே போனால் எங்கே இருப்பான்னு சொல்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சி வச்சு ஒரு இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் தட்டி தூக்கிட்டீங்களா, இல்லை மடூராவே டபுள் கிராஸ் பண்ணி உங்கள் கூட வரேன்னு சொல்லி நேராக போனாரா அப்படின்ற ஒரு ஆங்கிள்லையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஏதாவது அரசியல் இருக்காங்க? ஆமாம், மதுரோவே வந்து சரி ஓகே நான் வந்து உங்கள் கூடயே வரேன்னு சொல்லி போனால் என்ன பண்ண முடியும்? நம்மளால் எதுவும் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்லிட்டு போகிறாரு. அதுவும் இல்லாமல் கோர்ட்டில் போயிட்டு நான் அதிபர் நான் வந்து வெனிசுலா ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறாரு, நான் வந்து இன்னசென்ட்டு, நான் வெனிசுலாவோட அதிபர் என்ன வந்து அங்கே இன்னொரு அதிபர் வந்துட்டாங்களே எதிர்க்க அவங்களுடைய அது இல்லை அவங்களுடைய இதுவாக அவரோட இதுவாக இருந்தவங்க தான், இந்த டெப்டியாக இருந்தவங்க தான் இப்போ இதுவாக இருக்காங்க, டெல்சி அப்படிங்கிறவங்க. ஆனால் இங்கே விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? இதை வந்து எந்த ஒரு நாடுமே தட்டி கேட்க மாட்டேங்குது. இல்லைனா எதுவுமே கண்டனம் தெரிவித்து அதாவது ஆயுதம் அதாவது பெரிய தண்டு என்ன சொல்கிறது பெருசாக தண்டல்காரன் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இது போயின்னு இருக்கே தவிர இது வந்து இதை ஒத்துக்க முடியாது. நாளைக்கு இது யாருக்கு வேணால் நடக்கலாம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து சரி, இப்போ அமெரிக்கா இந்த மாதிரி அங்கே போதைப்பொருள் அப்படிங்கிறது மெயின் இஷ்யூ போதைப்பொருள் அப்படிங்கிறது. போதைப்பொருள் இருக்குது, யூஎன் வைக்கலாம், பல முறை மெசேஜஸ் கொடுக்கலாம், அதெல்லாம் அந்த ப்ராசஸ் எல்லாம். இது எண்ணெய் போர். இது வந்து டைரெக்டாக சொல்லிட்டார். இன்றைக்கி வந்து $30 மில்லியன் பேரல்லேருந்து 50 மில்லியன் பேரல் வரைக்கும் வெனிசுலாலேருந்து நாங்கள் எடுத்துப்போம். அதுக்கான காசை வந்து என் கண்ட்ரோலில் இருக்கும். யார்? பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கண்ட்ரோலில் அதுக்கான மணி இருக்கும். அந்த பைசா வச்சு ஊரை நான் டெவலப் பண்ணி தரேன். ஸோ இது கேட்குறது ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இதை தான் நம்ம கேட்டுக்கணும். இது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கிற நிலமையில தான் இருக்கும். 51வது மாநிலம்னாரு கனடாவை. அப்போ அடுத்தது கனடாவுக்கு போவாங்களா இல்லை? ஏன்னா கிரீன்லாண்டு மேலே ஒரு ஆசை இருக்குது. இப்போ டேட்டா சொல்லிட்டார், வெனிசுலா முடிஞ்சதுப்பா, அடுத்தது கியூபா ரெடி ஆகிக்குங்க, அப்புறமா கொலம்பியா ரெடி ஆகிக்குங்க, அப்புறமா கிரீன்லாண்டு எடுக்க போகிறோம். அதாவது இந்த படம், அதாவது பட்டத்து யானைன்னு ஒரு படம், அதில் வந்து ஒரு ரவுடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் சந்தான சார்கிட்ட போய் கேட்பான். அப்போ கேட்கும் போது இந்த இடத்துல இவ்வளோ மூட்டை இது அரிசி வேணும், பருப்பு வேணும்னா அந்த கடையிலேருந்து எடுத்துக்கலாம், இந்த கடையிலேருந்து திருடிக்கலாம், அந்த தோப்புலேருந்து பறச்சிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் நல்லா இல்லை, டு பி ஃப்ராங்க். அதை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு உலகத்தோடைய லீடர் அப்படின்னு, அதாவது உலகத்தோடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் எக்கானமின்னு சொல்லலாம். ஸோ அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு பிஹேவ் பண்ணுற விதம் மாதிரி இல்லை. இது வந்து ஒரு தேர்ட் ரேட்டட் கண்ட்ரி எப்படி பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அமெரிக்காவிலேருந்து ஒரு அரசியல்வாதி கூட ட்ரம்ப்புக்கு எதிராக பேசுறதுக்கு, அப்போ யூ ஆர் இன் பெட் வித் ஹிம், அவ்வளோதான். நீங்கள் எல்லாருமே அதை ஒத்துக்கிறீங்க. யூ ஆல் பீப்புள் ஆர் லெஜிட்டிமைசிங் வாட் எவர் ட்ரம்ப் ஹஸ் டன் அப்படின்றது. இது நல்ல விஷயம் அல்ல. அமெரிக்காவுக்குமே நல்ல, எந்த நாடு நம்பும்? யார் நம்ப முடியும் முதல்ல அமெரிக்காவை இதுக்கு மேலே? ஸோ இது வந்து ஒரு அதாவது உலகத்தில் ஒரு விதி இருக்குது. அந்த விதி மூலமாக ஆட்சி எல்லாருமே செஞ்சிட்ருக்காங்க. நான் எந்த நாடு வேணால் போவேன், எந்த தலைவர் வேணால் தூக்குவேன், நான் அந்த நாட்டோட தலைமை ஏற்றுப்பேன். வைஸ்ராய் அப்பாயின்ட் பண்ணுற மாதிரி பீட் எக்ஸத்தை வந்து நான் அப்பாயின்ட் பண்ணுறேன்னா அப்போ உலகத்தில் வந்து மற்ற நாடுகள்லாம் உங்களுடைய வெப்பனை பார்த்து பயப்படணும் இல்லையா? அணு ஆயுதத்தை நீங்கள் ஜப்பான் மேலே போட்டிங்க,
ஜப்பான் ஹஸ் டர்ன் டு வசால் ஸ்டேட். அதாவது ஒரு அடிமை நாடு மாதிரி தான். நான் வந்து சொல்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும், ஆனால் அப்படி தான் இருக்குது. ஜப்பானுக்கும் தனியாக ஃபாரின் பாலிசி இருக்கா? ஜெர்மனிக்கும் தனியாக ஃபாரின் பாலிசி இருக்கா? ஃப்ரான்ஸுக்கு ஃபாரின் பாலிசி இருக்கா? யூகேவுக்கே இப்போ ஃபாரின் பாலிசி இருக்கான்னு தெரியல. ஆனால் யூகே வந்து இட் ஹாஸ் டிஸ்டன்ஸ் இட் செல்ஃப், லைக் இது வந்து இது எங்கள் கையில் வரல அப்படின்ட்டு. ஆனால் இன்னொரு சைடில் இன்னொன்றும் பண்ணுறாங்க. யூகேயும் ஃப்ரான்ஸும் யுக்ரைனில் கொண்டு போய் நான் என்னோட அமைதிப்படையை வைக்கிறேன், அமைதிப்படையோ அது போர் படையோ வைக்க போகிறேன்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா செய்தது, அமெரிக்காவிற்குள்ளேயே இருக்கக்கூடிய எந்த கட்சி அரசியல்வாதியும் அதுக்கு கண்டனமோ எதிர்த்தோ குரல் கொடுக்காதது மிகவும் வருத்தமான ஒரு செயல். இது யாருமே எதிர்பார்க்கல அமெரிக்கா கிட்டேருந்து. அட்லீஸ்ட் வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த டெமோக்ராட் கட்சி இருக்காங்கல்ல, அவங்களாவது கொஞ்சமாவது எதாவது பண்ணும். ஸோ அந்த ஹோல் கண்ட்ரியே வந்து இதுக்கு ஒத்துக்குது அப்படின்னா, இது எஸ்பிஆர், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்ச், இதே அரங்கில் நம்மளே நிறைய தடவை பேசியிருக்கோம். இந்த பெட்ரோலை வந்து கொண்டு போய் ஸ்டோர் பண்ணியிருக்கணும் அமெரிக்காவில். ஸோ 1970களில் நடந்த ஒரு பெட்ரோல் இல்லாத, அதாவது கேஸ் இல்லாத ஒரு ப்ராப்ளமில் எஸ்பிஆர்னு சொல்லப்பட்டிருந்து கிரியேட் பண்ணாங்க. அப்போ தான் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பெட்ரோலை கொண்டு போய், அது கேஸை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நெருக்கடி சமயத்தில் அந்த கேஸை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. அது வந்து ஜோ பைடன் வந்து எடுத்து செலவு பண்ண ஆரம்பித்தார். அதாவது கோவிட் பெருந்தொற்றும் போது என்ன பண்ணாருன்னா, அதை எடுத்து செலவு பண்ண ஆரம்பித்த உடனே அதற்கான திரும்ப வரவு வைக்கணும்ல, செலவு பண்ணிட்டார் எடுத்து. ஏன்னா விலைவாசி உயர்வுகிறது, 3 மடங்கு ஏறிடுச்சு பெட்ரோல், அந்த கேஸ் விலை ஏறிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறது, அப்போ குறைக்கணும் இல்லையா? ஸோ அந்த கேஸ் விலையை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னா, இருக்கிற கஜானாலேருந்து எடுத்து ஃப்ளோ பண்ண விட்டார். ஸோ அது வந்து 20 வருஷம் 30 வருஷத்துக்கான ஸ்டோரேஜை எடுத்து வெளில விட்டார். 10 வருஷத்துக்கான ஸ்டோரேஜ் தான் இருக்குது. ஸோ அப்போ அது ரீஃபில் பண்ணணும். எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, டாலர் வந்து இப்போதைக்கு பிரச்சனை. அதுவும் இல்லாமல் இப்போ பிரிக்ஸ் ப்ளஸ் கூட்டணி நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ பிரிக்ஸில் இருக்கிற நாட்டில் 10 நாட்டில் கிட்டத்தட்ட 6 நாடு ஆயில் ரிச் கண்ட்ரிஸ், 4 நாடு ஆயில் கன்சூமிங் கண்ட்ரீஸில் பெரிய கண்ட்ரிஸ். ஸோ இவங்களுக்குள்ளேயே வந்து ஆயில் வாங்கி விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அமெரிக்கா டாலர் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த ஹெகிமோனி, மேலாதிக்கம்ன்றது அமெரிக்கா டாலருக்கு பின்னாடி இருக்குது. இது என்னோட கருத்து வைக்கிறேன். அது நெக்ஸ்ட் அமெரிக்கன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்குது. 3வது பெட்ரோ டாலர் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இந்த 3 தான் இந்த அமெரிக்கா டாலரை தூக்கி பிடிச்சிட்டு நிற்கிது. இதில் மற்ற 2 போனதுனால இப்போ அந்த பெட்ரோ டாலர்லாம் இப்போ டவுன் இப்போ அடுத்தது நீங்கள் ரொம்ப பேசிட்டே இருந்தீங்கன்னா, பிரிக்ஸில் வந்து என்ன பேசுனாங்கன்னா, நம்மள வாங்கிக்கலாம், பிரிக்ஸ் ப்ளஸ் கொண்டு சவுதி உள்ளே வர்றது பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஏன்டா டாலருக்கு போகணுன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எதுக்காக, அதாவது சவுதி கூட அந்த டாலரில் வாங்கக்கூடியதை ஸ்டாப் பண்ணலான்னு பேச ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளேயே நிறைய இன்சென்டிவ் கொடுத்து சவுதி வந்து பிரிக்ஸ் ப்ளஸில் வரல. ஈரான் வந்துருச்சு, யுஏஇ வந்துருச்சு, எத்தியோப்பியா வந்துருச்சு. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, அடுத்த சவுதியும் உள்ளே வந்துருச்சுன்னா இவங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் ஏகாதிபத்தியம் இல்லைன்னா எண்ணெய் மேலாதிக்கம் போயிடும். ஸோ இப்போ ஆயிலை ரீஃபில் பண்ணணும். ஸோ இப்போ வெனிசுலா ஆயில் ரிச் கண்ட்ரி, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒருத்தர் ரொம்ப கம்மியாக இருந்தால் அவனை போட்டு ஈஸியாக அடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பிள்ளையார் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவன் இழைச்சவன் அப்படின்றதுனால அவனை போட்டு அடிக்கலாம். மதுரோக்கு எதிராக நீங்கள் பங்களாதேஷில் பண்ண மாதிரி உள்நாட்டுக்குள்ளே சில பிரச்சனைகளே அப்போ முதல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல, பண்ணாங்க. இதை தான் சொல்கிறேன். அதாவது அமெரிக்கா எதிராக பண்ண முடியல, அதாவது எதிராக பண்ணுறது செயல்படலை. ஆனால் உலகம் முழுக்க மடுரோ கெட்டவன்ற ஒரு இமேஜை கொண்டு வந்துட்டாங்கல்ல. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க. மீடியா வந்து கைப்பாவையாக வச்சு ஆடுவாங்க. எல்லா நாட்டிலையும் வந்து இவங்களோட மீடியா இருக்குது. அந்த மீடியா ஹவுசஸ் என்ன சொல்லுதோ, அவன் நல்லவன் கெட்டவன். பங்களாதேஷில் என்ன நடந்தது, ஷைக் ஹசீனாவை பற்றி தவறான செய்தி. ஷைக் ஹசீனா இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கக்கூடாதுன்றதை வெளிப்படையாகவே சொன்னாங்க மேற்கத்திய நாடுகள். ஷைக் ஹசீனா மெஜாரிட்டியில் ஜெயிச்சாங்க. ஆனால் அந்த நரேட்டிவ் எப்படி செட் பண்ண, நீங்கள் டிசம்பர் 2023-24 பாருங்கள், டிசம்பர் 24 பாருங்கள் நீங்கள். அந்த டைமில் ஃபுல் நரேட்டிவ் வந்து ஷைக் ஹசீனாக்கு எதிராக தான் எழுதுனாங்க. ஷைக் ஹசீனா வந்து அப்படியே மோசமான ஒரு ஆட்சி. இப்போ யூனிஸ் எப்படி ஆட்சி பண்ணுறாரு, டெய்லி போராட்டம் நடக்குது, உங்கள் எக்கானமி கீழே போயிட்டு இருக்கு. பிச்சை பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் மாதிரி, வெஸ்ட் பாகிஸ்தான் மாதிரி ஈஸ்ட் பாகிஸ்தான் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுக்கு இதெல்லாம் கன்சர்ன் இல்லை. ஸோ உங்களுக்கு தேவையான ஒரு கைப்பாவை. ஸோ நோபல் ப்ரைஸ்ன்றது எதுக்காக வச்சுருக்காங்க இப்போ? ஸோ அங்கே ஒரு நோபல் ப்ரைஸ் கொடுத்து யூனஸை கொண்டு வந்து உட்காராச்சு. இங்கே ஒரு நோபல் ப்ரைஸ், நம்ம அன்றைக்கே சொன்னோம், நோபல் ப்ரைஸ் விட்டு கொடுக்குறாருன்னா நாட்டை பிடிக்க போகிறாருன்னு. நாட்டை பிடிக்கிறதுக்கு தானே இப்போ. அடுத்தது கொஞ்ச நாளைக்கு இந்த டெல்சி இருப்பாங்க, அப்புறமா அவங்கள தூக்கி போட்டு அந்த நோபல் ப்ரைஸ் வாங்கின அந்த உத்தமமான ஒரு மனிதரை கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்பாங்க. ஆயில் பாட்டுன்னு ஃப்ளோ ஆகும். அந்த ஆயிலை இவங்க எடுத்து விற்பாங்க. ஸோ ஆயில்னு தலையில் கூட நிறைய எண்ணெய் தடவைனா வந்து புஷ் போயிடுவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த எண்ணெய்னு மென்ஷன் பண்ணால் உங்ககிட்ட அணு ஆயுதம் இல்லைன்னா, தேங்க்ஸ் டு லைக் 2-3 நம்மளோட நாட்டில் இருந்த 2-3 தலைவர்களுக்கு நம்ம மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் வந்து வாஜ்பாய் அவர்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம்
மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கணும், சயின்டிஸ்ட், அணு ஆராய்ச்சியாளர். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுடைய தந்தை அவர்களுக்கு, சுப்பிரமணியம் சார் அவர்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவர் தான் அவர் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார், அதுக்கு ஹி வாஸ் வோக்கல் ஃபார் லைக் கெட்டிங் இந்தியா நியூக்ளியர் பவர். அதாவது சில பேர் வந்து வெளியில் தெரியாது, சில பேர் எவ்வளோ வாழ்ச்சாங்கன்னு வெளியில் தெரியாது. இவங்கெல்லாம் அன்சங் ஹீரோஸ். இவங்கெல்லாம் வந்து இந்தியா அணு ஆயுத நாடாக ஆக வேண்டும் அப்படின்னு அவ்வளோ பாடுபட்டாங்க இவங்க. ஸோ அணு ஆயுதம் இருந்தால் மாத்திரம்தான் இந்தியா தப்பிக்கும்ன்றதை அவர் நம்பினார். இன்றைக்கி இந்தியா வந்து இன்றைக்கி இப்படி இருக்கிறதுக்கான காரணம், ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், இந்தியா வந்து ஒரு அணு ஆயுத நாடாக இருக்கிறதுனால தான் மற்ற நாடுகள் நம்ம மேலே கொஞ்சம் பயம் இருக்குது. ஸோ இந்த நான் சொன்ன இவங்கெல்லாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக, ஹோமி பாபாவில் ஆரம்பித்து எப்படி முடிஞ்சதுன்னு நம்மளுக்கு தெரியும், விக்ரம் சாராபாயோட லைஃப் எப்படி முடிஞ்சதுன்னு தெரியும், நம்பி சாரோடைய லைஃபு படத்திலே எடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குன்னா இதெல்லாம் பேக்ரவுண்டில் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ நாம் இந்த மாதிரி டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக இல்லாமல் வெனிசுலா மாதிரி நானும் கம்முன்னு இருப்பேன். நம்மளோட எதிர்கட்சி என்ன சொன்னாங்க, நம்மளோட எதிர்கட்சி தலைவர்கள்லாம் தயவுசெய்து அணு ஆயுத நாடாக மாற்றாதீர்கள், என்ன வார்த்தை சொல்கிறதுனே தெரியல. வெனிசுலா பாருங்கள், தயவுசெய்து நியூஸ் பாருங்கன்னு தான் சொல்ல முடியும் அந்த தலைவர்களுக்கெல்லாம். அணு ஆயுத நாடாக ஆக்காதீங்கன்னு பார்லிமெண்ட்லேருந்து சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது நம்ம வெனிசுலாவில் பாருங்கள், ஒரு 4 ஹெலிகாப்டர் பறந்து போய் தலைவரை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த மக்களுக்கு வந்து உண்மையிலே அவர் யாராவனா இருந்துட்டு போட்டோம், சதாம் ஹுசைனை வந்து நீங்கள் எந்த பேசிஸில் நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே ஹவ் யூ இன்டர்வீன்? ஸோ உங்கள் ஊரில் இதெல்லாம் நடக்குது இல்லை? ஜோ பைடன் நல்ல ஆட்சி புரிஞ்சாரா? அது ரிகடி எலெக்ஷன், நீங்களே சொன்னீங்கல்ல. நாம் திருப்பி சொல்கிறது தான், ரிகடி எலெக்ஷன், ஏமாற்றப்பட்ட ஒரு தேர்தல்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களே சொன்ன போது உங்கள் ஊரில் அதை பண்ணியிருக்கணும்ல. உங்கள் ஊரில் அதை பண்ண மாட்டேங்கிறீங்களே. எலெக்ஷன் நாடு தானே உங்களுக்கு கிடைக்குது. உங்களால் சைனா எதிர்த்து பேச முடியல, டாரிஃப்னு ஆரம்பிச்சிங்க. நம்ம சைலண்ட்டாக இருந்துட்டோம், நம்ம எதுவுமே பண்ணல, நான் ஒத்துக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டோம், விட்டாச்சு. சைனா என்ன சொன்னா, நீ சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னு. ரஷ்யா மேலே 20,000 சாங்ஷன்ஸ் போட்டிங்க, எதாவது நடந்துதா? ஈரான் மேலே சாங்ஷன்ஸ் போடுறீங்க, ஸோ எதாவது நடக்குதா? ஸோ அணு ஆயுதம் அப்படிங்கிறது எல்லா நாட்டுக்குமே தேவை போல் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா வந்து இப்போ ஒன் மோர் டைம் இது ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ அமெரிக்கா வந்து எல்லா நாடுகளும் சைலண்ட்டாக இருப்போம். யாருமே நிக்கோலஸ் மதுரோக்கு சப்போர்ட் பண்ணலையா? இல்லை, இது வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஐநா சபை அப்படின்னு ஒரு மிச்சர் அசம்பிளி இருக்குது. மிச்சர் மாத்திரம் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்றது என்னோட கேள்வி. ஐநா சபை 2 நாடுகள் இல்லைங்க, இதை விட்டுருங்க. நீங்கள் மதுரோவுடைய கிட்னாப்பிங்கு, அரெஸ்ட்டோ என்ன வேணா எடுத்துக்கோங்க, இதை விட்டுருங்க. இது இன்னொரு சாவரின் கண்ட்ரிக்குள்ளே ஒரு ஆர்மி பறந்து, வேறு நாட்டோட ஆர்மி பறந்து போய் வித் ஆர் வித்தவுட் ஹிஸ் வில்லிங்னஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. இது வந்து கிளியர் பிரீச் ஆஃப் லா, இன்டர்நேஷ்னல் லா ப்ரீச் பண்ணியிருக்காங்க. ரூல் பேஸ்ட் ஆர்டருக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. இது நாளைக்கு யாருக்கு வேணால் நடக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை விட்டுருங்க, இந்த இஷ்யூவை விட்டுருங்க. இது தவிர இது வரைக்கும் ஐநா சபையோட வெற்றிகள் அப்படின்னு ஏதாவது இருக்கும்ல, ஏதாவது இருந்ததுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடும் கண்டனம் தெரிவிப்போம், உற்று கவனிப்போம், எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சு எப்படி திருடுறான்னு வேணால் பார்க்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்ல. இது வரைக்கும் ஐநா சபை கொஸ்டின் பண்ணல. 2 பக்கம் நீங்கள் வந்து வீட்டோ கொடுத்துட்டீங்க. அதாவது நீங்கள் 5 பேர் மாத்திரம் உட்காந்துருக்கீங்க, சேர் போட்டு, ஈஸி சேர் போட்டு, ஒருத்தனுக்கு எதிராக ஒருத்தன் வந்து வீட்டோ வச்சு யூஸ் பண்ணி அந்த இதுவே செல்லாத மாதிரி ஆக்கிடுறீங்க. வேஸ்ட்டு தானே அது. இப்போ வெனிசுலா மேலே நீங்கள் வந்து ஒரு தாக்குதல் பண்ணியிருக்கீங்க, 50 பேர் செத்துட்டாங்க. இதே மாதிரி ஒரு தாக்குதல் உங்கள் நாட்டு மேலே நடக்குது, வேறு ஒருத்தன் பண்ணால், அப்போ அது தீவிரவாத தாக்குதல்னு சொல்லுவீங்க. கரெக்டாக இல்லையா? வேறு ஒரு நாட்டோடைய ஆர்மி ஒன்று வார்னு எடுத்துக்கலாம், இல்லை தீவிரவாத தாக்குதல்னு எடுத்துக்கலாம், இவ்வளோ தான் எடுத்துக்க முடியும். சரி, அப்போ வந்து அமெரிக்கா மீது இப்போ நம்ம ஒரு மோஷன் மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் மூவ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணும், அமெரிக்கா வந்து அதுக்கிட்ட ஒரு கார்டு இருக்குது, வீட்டோ கார்டு இறக்கி விடும். ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் கார்டு போட்டாலும் கடைசியில் செல்லாது, யூனோ கார்டு ஆடுற மாதிரி தான் அது, கடைசியில் செல்லாதுன்னு போட்டு எடுத்து தூக்கி வரப்போ வச்சுருவீங்க. சரி, ரஷ்யா மேலே இல்லை சைனா மேலே ஒரு நம்ம வைக்கணும்னு வச்சுக்கோங்க. சைனா மேலே நம்ம வைக்கிறோம், 2020 நம்ம வச்சோம், இந்த மாதிரி அத்துமீறி வராங்க உள்ளன்னு. அப்போ என்ன பண்ணீங்க, எல்லா கார்டு போட்டோன்னு சைனா கையில் வீட்டோ வருது, கார்டை போட்டு மொத்தம் தூக்கி வெளில ஓரமாக வச்சுரு, வேஸ்ட்டு. இந்த மாதிரி கேம் ஆடுறதுக்காக ஒரு ஐநா சபைன்னு ஒன்று வச்சுருக்கு. ஒன்று ரூலை மாற்றுங்க, இல்லை சபையை கலைங்கன்றது தான் சொல்ல முடியும். இதை மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லிட்டார், பாரத பிரதமர் சொல்லியாச்சு. ஒன்று ரூலை மாற்றுங்க, இல்லை இந்த சபை வந்து வேஸ்ட்டாக போயிடும்னு. வந்து நிற்கிறோம் அந்த இடத்துக்கு தானே வந்து நிற்கிறோம். 3 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அதுக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், இந்தியா வந்து பாதுகாப்பு கவுன்சிலில் மாற்றம் தேவை. ஒன்று வீட்டோ சிஸ்டத்தை மொத்தம் தூக்கிடு, இல்லை எல்லாருக்கும் வீட்டோ கொடு, இல்லை சபையை எஸ்டாப்ளிஷ். ஏன்னா நீங்கள் 2 பக்கம் 2 பேர் உட்காந்துருக்கீங்க. ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் அமெரிக்கா இருக்குது. யூஎன்ல செயல்பட முடியாது, வேஸ்ட்டு தானே. இவன் ஒரு கார்டு இறக்கணும்னா ஒரு கார்டு இறக்குவான், வீட்டோ கார்டு முடிஞ்சு போச்சு.
ஸோ அவன் ஒன்று இறக்குனா இவன் ஒன்று இறக்குவான். இந்த இடத்துல சைனாவோ ரஷ்யாவோ ஏன் கொஸ்டின்ஸ் ஸ்ட்ராங் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே, இந்தியாவுமே கன்சர்ன் தெரிவிச்சிருக்குல்ல, எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது பிரயோஜனமே இல்லை. ஆனால் என்ன பண்ண முடியும்? இதில் வந்து ஒன்றே ஒன்று மாத்திரம் தான், அவங்களா தான் திருந்தணும். ஒரு லீட், அதாவது கிளாஸ் லீடர்னு ஒரு பையனை அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கோம், அவனே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாக அங்கே போதைப் பொருள் விளைவிக்கப்படுகிறது, கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை என்ன பண்ணுறாங்க. அது போதைப் பொருள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அதை வேற மாதிரி ஆக்ஷனாக பார்க்கணும், ஓகேவா? நீங்கள் ஆயிலுக்காக தானே இப்போ போகிறீங்க. இப்போ போதைப் பொருள்ன்றது முடிஞ்சு போச்சு. இப்போ மடுரோ மேலே இப்போங்கிறது இல்லை, நீங்கள் சொல்கிற ஃப்ரேமிங்கிறது போதைப் பொருளுக்காக சரியா யார் மேலே அதான் சொல்ல வரேன். நீங்கள் அதுக்கே போங்க, நீங்கள் அது வெல் டிஃபெண்ட் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சிரியாவில் போய் சண்டை போட்டிங்க, தீவிரவாத குழுக்கள்லாம் இருக்குது, மக்கள் ஆட்சி சரியில்லை. ஈராக்கில் என்ன சொன்னீங்க? வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொன்னீங்க, உள்ளே போனீங்க, போர் பண்ணீங்க, 10 வருஷம் அந்த நாடு குட்டி சவர் ஆக்கிட்டீங்க. ஒரு இந்த தீபாவளி அணுகுண்டு கூட இல்லை, மொத்தம் முடிஞ்சு போச்சு. சதாம் ஹுசேன் காலி பண்ணியாச்சு, 10 லட்சம் பேர் காலி, ஓகேயா? ஒரு பையன் கேள்வி கேட்கல. சரி, நீ போனல உள்ள, எதுக்கு உன் கப்பல், ஆயுத கப்பலுக்கு பின்னாடியே எண்ணெய் கப்பல் போகுது? சிரியாவில் போகிறல்ல, பின்னாடியே எதுக்கு உனக்கு ஆயில் கப்பல் போகுது? ஸோ இங்கே ப்ராப்ளம் வந்து உனக்கு வந்து அந்த அணு ஆயுதமோ இல்லை இந்த தீவிரவாத குழுக்களோ இதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்கே ப்ராப்ளம் வந்து உனக்கு எண்ணெய் வேணும், அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் அந்த எண்ணெயை நான் தான் கொடுக்கணும். இப்போ நீங்கள் இன்றைக்கி நீங்கள் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, பேசும்போது ரஷ்யாவையும் சைனாவையும் முழுக்க கைட்டி விடு, ஆயிலை எனக்கு மாத்திரம் கொடு, நான் ஆயிலை விற்று அந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். ஸோ இதுக்கும் உங்களுடைய போதைப் பொருளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இது ரெண்டு தனித்தனி இஷ்யூ தானே. போதைப் பொருளை அழிக்கணும்னா போதைப் பொருளை அழிங்க, உள்ள ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை இறக்குங்க, எவன்லாம் காட்டில் இருக்கானோ அடிச்சு தூக்குங்க. அது அவங்க கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எல்லாருமே சேர்ந்து போய் அழுத்தம் கொடுங்க. உள்ளே போந்து இது போதைப் பொருள் தப்பு, அது வந்து கண்டிப்பாக அழிக்கணும், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது, அதை செய்யுங்க. ஆனால் நீங்கள் திரும்பி எங்கே வந்து நிற்கிறீங்க? ஸோ ஆயிலில் தானே வந்து நிற்கிறீங்க. ஸோ உங்களோட எண்ணம் போதைப் பொருளா இல்லை ஆயில்? அதில் 30 மில்லியன் பேரலும் 50 மில்லியன் பேரலும் நான் வாங்கி என்னோடைய கையில் இருக்கும். அந்த அந்த ஆயிலை விற்ற பணத்தை என் கண்ட்ரோலில் இருக்கும். நான் உன் நாட்டுக்கு நல்லது செய்கிறேன்னா அதுக்கு எதுக்கு அந்த நாடு தனியாக இருக்கணும்? அந்த நாட்டில் எதுக்கு மக்களை ஓட்டு போடணும்? இல்லை அது மதுரோவோ இல்லை மதுரோ வீட்டிலேருந்து வேறு யாரோ அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, அது எதுக்கு உங்களுக்கு ப்ராப்ளமு? ஸோ உங்கள் நாட்டிலேயே ஒரு ஆட்சி அந்த மாதிரி நடக்கலைல்ல. 2020 24 வரைக்கும் பைடனே வந்து நீங்கள் உங்களுடைய வார்த்தையில் சொல்லணும்னா பைடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி அல்ல, நான் தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது, ரிக்கடு எலெக்ஷன். மாரிகோப்பான்னு ஒரு இடத்துல நீங்கள் நிறைய இடத்துல இருந்தது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சாக பேப்பர் வச்சுருக்காங்க, பேலட் பேப்பர், கும்மாங்குத்து குத்தி போடுறான் உள்ள, இதெல்லாம் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் வேறு ஊரில் நடந்தால் அமெரிக்கா கம்முன்னு இருக்குமா? அந்த எலெக்ஷனை ஒத்துக்கிட்டு 4 வருஷம் ஓட்டியாச்சு. அந்த தலைவர் இருந்த போதும் பரவாயில்ல, ஏன்னா அந்த கண்ட்ரி ஒத்துக்குதுன்றது நம்ம ஒத்துக்கிறோம். என்ன பண்ணாலும் ஒத்துக்கிட்டு போகிறோம்ல, அதுதானே அந்த ரூல் பேஸ்ட் ஆர்டரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிரீச் ஆஃப் ரூல் பேஸ்ட் ஆர்டர் தான் நம்ம பார்க்குறோம் இல்லை. ஸோ இப்போ எந்த பேசிஸில் அமெரிக்காவை எந்த நாடு நம்பும்? அடுத்தது டென்மார்க்குக்கு பிரச்சனை வருமா? கிரீன்லாண்டை நான் ஆட்டையை போட போகிறேன், வார்த்தைகள் மன்னிக்கணும், ஆனால் வேறு வழி கிடையாது, அதை தான் அவர் சொல்ல போகிறார். கிரீன்லாண்ட் நம்மளுக்கு வேணும். நேஷ்னல் செக்யூரிட்டி இஷ்யூ, சீரியஸ்லி எனக்கு வந்து என்ன சொல்கிறது வார்த்தைகள் இல்லை. செக்யூரிட்டி நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ நடுவில் கனடா இருக்குது, அதுக்கு மேலே கிரீன்லாண்ட் இருக்குது. கனடா 51வது ஸ்டேட்டு, 52வது ஸ்டேட்டு கிரீன்லாண்டு, 53வது ஸ்டேட்டு டென்மார்க்கு, 54வது ஸ்டேட்டு. ஸோ திருப்பி நம்ம வந்து காலனித்துவ ஆதிக்கத்தில் தான் நம்ம இருக்குமா? யூகேலேருந்து யூஎஸ்க்கு போயிடுச்சு. இனி என்ன நடக்கும்? பவுண்டுலேருந்து டாலருக்கு போயிடுச்சு. ரைட், அப்படிதான். ஆனால் அடுத்தடுத்து என்ன மூமெண்ட்ஸ் பண்ண இருக்கிறாங்க, மற்ற நாடுகளுக்கு என்ன ஆபத்து வர இருக்குது, மற்ற நாடுகள் என்ன இதுக்கு குரல் கொடுக்க போகிறாங்கன்னு நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. கணேஷ் சார், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஸோ முக்கியமான ஒரு விவாதம். அதில் நிக்கோலஸ் மதுரோ நெக்ஸ்ட்டு அவர் என்ன பண்ண போகிறாரு, எப்படி அவங்கள விடுவி, அவர் என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்குறோம். ஆமாம், அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இதுக்குள்ளே இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். வந்தே மாதரம். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.